வணக்கம். இன்னைக்கு நான் கொண்டு வந்த இந்த கதை மிகவும் சீரியஸான, மிகவும் சீக்ரெட்டான, மிகவும் சென்சிட்டிவான ஒரு விஷயம். இந்தியாவின் டிஃபென்ஸ் டீலருக்கான ஒரு எக்ஸ்போஜரை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். 14 லட்சம் இராணுவ வீரர்கள், 6 லட்சம் கோடி ரூபாய் டிஃபென்ஸிற்காக ஒதுக்கப்படக்கூடிய பட்ஜெட். வெளிநாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து ஏராளமான மிசைல்ஸ்கள் சப்ளை செய்யப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து இந்தியா ஏராளமான ஆயுதங்களை வாங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அனைத்திற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், புரோக்கர்களுடைய நெட்வொர்க், இன்டர்நேஷ்னல் புரோக்கர்ஸ். இந்த புரோக்கர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 14 லட்சம் இராணுவ வீரர்களுடைய உயிருடன் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி அனைத்தையும் நீங்கள் பார்க்க போறீர்கள். மிகவும் சென்சிட்டிவான இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் இதற்கு மேல் கேட்க போறீர்கள். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ராஜ்நாத் சிங் அவருடைய கைப்பட, அவருடைய மூக்கு கீழே எந்த அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் வழியாக கொடுக்கப்படுகிறது, எந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கூடிய பாதுகாப்பு சீர்குலைக்கப்படுகிறது, எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி அமைதியாக இருக்கிறது, நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார், அனைத்துமே நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த கதையை டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகிறேன். டிசம்பர் 20ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய பனிமூட்டம். அதிகாலையில் சிபிஐ டீம் ஒரு வீட்டை சுற்றி வளைக்கிறார்கள். இந்த வீட்டின் உரிமையாளர் லெப்டினன்ட் கர்னல் தீபக் குமார் சர்மா. எதற்காக திடீரென்று இந்த வீட்டில் ரெய்ட் போடப்பட்டது யாருக்குமே புரியவில்லை. ஒரு கர்னல் வீட்டில் எப்படி இந்த ரெய்ட்? அனைத்து நபர்களுமே வியந்து போயிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் சிபிஐயின் டீம் வீட்டுக்குள் நுழைகிறது. டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக வேலை பார்க்கக்கூடிய இந்த நபர் கையில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி, இந்த நபருடைய அந்த பவரை நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள். ஹீ இஸ் த ஒன் ஹூ ஹேட் ஆல் த அப்ரூவல்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் டிஃபென்ஸ் டீல். இந்த நபர் ஒரு ஃபைலில் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், கோடிக்கணக்கான ரூபாய்க்கான டீல் அங்கே சைன் ஆயிரும். எப்படி பிடிபட்டால்? வெறும் 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக சிபிஐ இந்த நபரை பிடித்தது. சிபிஐ இந்த நபருடைய வீட்டில் திடீரென்று ரெய்ட் போட்டதுக்கப்புறம் தான் இந்த நபருடைய வீட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட கேஷ், ரொக்க பணம் 2,36,00,000. அப்போ எத்தனை டீல்ஸ்களை செய்திருப்பார், எத்தனை தவறான பொருட்களை இந்தியா வாங்கியிருக்கும், எத்தனை தவறான ஆயுதங்களை நாம் வாங்கியிருப்போம். இந்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த சேனலை, இந்த வீடியோவை ஏராளமானவர்களும் எடுத்து செல்லக்கூடிய வேலையை நீங்கள் பார்க்க முடியும். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். 2,36,00,000 ரொக்க பணம் ஒரு லெப்டினன்ட் கர்னல் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த நாட்டு நேஷனல் செக்யூரிட்டிக்கான ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். எப்படி ஒரு லெப்டினன்ட் கர்னல் வீட்டில் 2.25 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கிடைத்தது? இந்த பணம் எங்கிருந்து வந்தது? அனைத்துமே நீங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு யார் இந்த லெப்டினன்ட் கர்னல் தீபக் சர்மா? அவரை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனில் இவருக்கு
ஒரு ஆஃபீஸர் உத்தியோகம் இருக்குது. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் டெபுட்டி பிளானிங் ஆஃபீஸராக பணிபுரிந்து வருகிறார். இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேஷன் எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த நபருடைய கையில் இருந்தது. வெளிநாடுகளிலிருந்து இந்தியா எந்த விதமான ஆயுதங்களை வாங்கணும், எந்த விதமான விமானங்களை வாங்கணும், எந்த விதமான மிசைல்ஸ்களை வாங்கணும், இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு எந்த விதமான மிசைல்ஸ்களை நாம் விற்கப் போகிறோம், அனைத்தையுமே இந்த நபர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பேரை கேட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவில் பவர்ஃபுல்லான பொசிஷனில் இந்த நபர் இருக்கிறார். உதாரணத்திற்கு F-16 நாம் வாங்குகிறோம் என்றால் இந்த நபருடைய கையெழுத்து தேவை. அதே போன்று இந்தியா பிரம்மோஸ் மிசைலை வேறொரு நாட்டிற்கு விற்க போகிறதாக இருந்தால் அந்த எக்ஸ்போர்ட்டிற்கான கையெழுத்து, அந்த அப்ரூவல் இந்த நபர் போட்டால் நடந்துவிடும். டிஃபென்ஸ் டீல் பில்லியன்ஸ் டாலர் பெறக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி நேர்மையானவராக இருக்கணும். நாட்டு பாதுகாப்பிற்கான ஒரு மிக பொறுப்பான இடம். ஆனால் இந்த நபர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் வெப்பன், இந்த இடத்தில் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் நடக்கும். ஒரு சிறிய தவறு இந்த நாட்டிற்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ், இராணுவ வீரர்களுடைய உயிரை பறித்துவிடும். இந்த நபர் ஒரு சிறிய தவறு செய்தாலே போதும் இந்த நாட்டிற்கக்கூடிய பாதுகாப்பு சாக்ரிஃபைஸ் செய்யப்படும். இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கை பற்றி நீங்கள் பார்த்து விடுங்கள். இந்த நெட்வொர்க் துபாயிலிருந்து டெல்லி வரை பரவி இருக்கிறது. 19ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு சிபிஐக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைத்தது. இந்த இன்ஃபர்மேஷனில் கர்னல் ஷர்மாவை பற்றி கூறியிருந்திருக்கிறார்கள். இவர் ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசியில் இன்வால்வ் ஆகியிருக்கிறார். பிரைவேட் கம்பெனிகளுக்கு இந்த நபர் டிஃபென்ஸ் டீல்களை சைன் செய்து கொடுப்பதற்காக லஞ்சங்களை வாங்கி கொண்டிருக்கிறார். இந்த இன்ஃபர்மேஷன் கிடைத்தவுடன் ஒரு பாலிவுட் படம் மாதிரி தான் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைத்த அடுத்த நிமிடமே சிபிஐயால் எஃப்ஐஆர் போடாமல் இருக்க முடியவில்லை. எஃப்ஐஆர் போடப்பட்டது. இந்த இன்கொயரியும் தொடங்கியது. துபாய் UAE ஹப், பணம் பெறக்கூடிய ஹப், இந்த இடத்திலிருந்து இன்னொரு கனெக்ஷனும் தேடுகிறார்கள். இந்த கனெக்ஷன் தான் பெங்களூர், கர்நாடகா. இங்கே மிடில் மேன் 2 பேர், ராஜீவ் யாதவ் மற்றும் ரஞ்சித் சிங். இந்த 2 நபர்கள் தான் புரோக்கர் வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதாவது 30% 40% கமிஷன். ஒவ்வொரு டிஃபென்ஸ் டீலிலும் 30 to 40% கமிஷன். 1000 கோடி ரூபாய்னா இவர்களுக்கு 300 400 கோடி ரூபாய் இந்த கமிஷன் வந்து சேர்ந்துடும். அப்போ எவ்வளோ பெரிய கேம் என்று நீங்கள் பாருங்கள். அதிகாரிகள், இந்த 2 நபர்களுடைய வேலை ஒரு எக்ஸ் கம்பெனி, ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனி, விமானங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனி, இந்தியா போன்ற மிகப்பெரிய மார்க்கெட்டில் நுழைய பார்ப்பார்கள். அவர்கள் நேரடியாக அரசாங்கத்தில் வந்து கேட்க மாட்டார்கள். இது போன்ற நபர்களை தேடுவார்கள். இது போன்ற நபர்கள் அந்த டிஃபென்ஸ் டீலுக்கான அனைத்து விவரங்களையும் சேகரித்து அவர்கள் தேடக்கூடிய இது போன்ற அதிகாரிகள் கொஞ்சம் பணத்தை கொடுத்தால் கையெழுத்து போடக்கூடிய அதிகாரிகள் 3 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் ஒரு சில கோடி அந்த அளவில் இந்த டிஃபென்ஸ் டீல் நடந்திருக்கிறது. அப்போது 3 பக்கங்கள் நீங்கள் பார்க்கணும். ஒன்று த ஆஃபீஸர் தீபக் சர்மா, 2வது துபாய் பேஸ்ட் ஒரு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனி, 3வது மிடில் மேன் விச் இஸ் ராஜீவ் யாதவ் அண்ட் ரவ்ஜீத் சிங். இந்த 3 கனெக்ஷனும் நீங்கள் பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும் எவ்வளோ பெரிய ஸ்கேம் என்று. தீபக் சர்மா தான் இதற்கான மாஸ்டர் மைண்ட் என்று கூறுகிறார்கள். அதாவது நான் அப்ரூவல் கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ கமிஷன் நீங்கள் கொடுங்கள் என்று. இந்த விசாரணை நடக்கும்போது இன்னொரு நபர் வினோத்குமாரும் இந்த இடத்தில் வருகிறார். யார் இந்த வினோத்குமார்? டிசம்பர் 18ஆம் தேதி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வழியாக வினோத்குமார் தான் இந்த 3 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை கொடுத்த நபர். இந்த இன்ஃபர்மேஷன் இன்னொரு எக்ஸ்டர்னல் டீம் கிடைச்சிருக்கிறது. அதனால தான் 19ஆம் தேதி வினோத்குமாரை பற்றி இந்த கர்னல் தீபக் சர்மாவை பற்றி சிபிஐக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்ட அடுத்த நிமிஷம்தான் இந்த விசாரணை தொடங்கியது. 3 லட்சம் ரூபாய் யார் கொடுத்தார் என்கிற இந்த விஷயத்தை கேட்ட உடனேயே இப்போ தீபக் சர்மா மற்றும் வினோத்குமார் மீது சிபிஐ ஒரு இன்வெஸ்டிகேஷன் தொடங்குகிறார்கள். 20ஆம் தேதி வினோத்குமார் மற்றும் தீபக் சர்மாவை கையும் களவுமாக பிடிப்பதற்காக வீட்டுக்கு வெளியே காத்து கொண்டிருந்திருக்கிறது சிபிஐ. வினோத்குமார் தீபக் சர்மா வீட்டிற்கு வந்திருக்கிறார் பணக்கட்டுகள் எடுத்துக்கொண்டு.
தீபக் சர்மா உள்ள புகுந்த அடுத்த நிமிஷமே சிபிஐ உள்ள ரெய்ட் போட்டிருக்கிறது. அங்கே 2 பேருமே பிடித்திருக்கிறார்கள். கையில் 3 லட்சம் ரூபாய், அதாவது ஃபர்ஸ்ட் 3 லட்சம் ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டாராம். அடுத்த 3 லட்சம் ரூபாய் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் கொண்டு வந்ததுனால் சிபிஐக்கு இது வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கான பிரச்சனை மட்டும்தான் தெரிந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பு வீட்டை சோதனையிட்டு பார்த்தபோது தான் அலமாரிகளில், பெட்களில், சோஃபாக்களில் எங்கே திறந்து பார்த்தாலும் அங்கே பணக்கட்டுகள் அடுக்கி வைத்திருந்தது. சிபிஐ தன்னுடைய இன்கொயரியை நடத்திய போது, அதாவது 20ஆம் தேதி, வெறும் கர்னல் சர்மாவுடைய வீட்டில் மட்டும் இந்த இன்கொயரி நடத்தவில்லை, இந்த ரெய்டை போடவில்லை. 3 இடங்களில் ஒரே நேரத்தில் இந்த ரெய்ட் போடப்பட்டது. முதல் இடம் கர்னல் சர்மாவுடைய வீடு டெல்லி. 2வது இடம் ஸ்ரீ கங்கா நகர் ராஜஸ்தான், இவருடைய மனைவி இருக்கக்கூடிய வீடு. கர்னல் காஜல் பாடியோடைய வீடு. இந்த நபருடைய மனைவியும் கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய பெண்மணி. 3வது பெங்களூர் அண்ட் ஜம்மு புரோக்கர்ஸ்கள் இருக்கக்கூடிய இந்த வீடுகள். இந்த 3-4 இடங்களிலுமே ஒரே நேரத்தில் இந்த ரெய்ட் போடப்பட்டது. டெல்லியில் 2,23,00,000 ரொக்க பணம் கேஷ். இவருடைய வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பணம் 500-2000 ரூபாய் நோட்டுகள். அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் அவருடைய மனைவி தங்கியிருந்த ஸ்ரீ கங்கா நகர், அங்கே ஒரு 10 லட்சம் ரூபாய் கேஷ். எப்படி இவர்களுக்கு இவ்வளோ பணம் வந்தது என்கிற அந்த கேள்வி. ஏன்னா ஒரு கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடிய நபருடைய சம்பளம் 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய், அதுவும் கேஷில் எப்படி எங்கள்கிட்ட வந்தது என்கிற அந்த விஷயம். இப்போது சிபிஐ ஹேஸ் டேக்கன் த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவருடைய மனைவியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார், இன்னும் பல நபர்களை சேர்த்திருக்கிறார்கள். இதில் ப்ராப்பர்ட்டி, பேங்க் அக்கவுண்ட், இதையெல்லாம் இன்னும் சேர்க்கவில்லையும். வெறும் பணத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 2,36,00,000. தெர் இஸ் நோ அதர் ரெக்கார்ட்ஸ். ராஜீவ் யாதவ் மற்றும் ரஞ்சித் சிங் இவர்களுடைய வீட்டிலும் சோதனைக்கப்பட்டது. அங்கிருந்து எவ்வளோ கிடைத்தது என்கிற அந்த விவரத்தை இன்னும் கூறவில்லை. இட்ஸ் அ சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். ஆனால் ராஜீவ் யாதவ் அண்ட் ரவனீத் சிங் கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, பிரைப், அதாவது லஞ்சத்தை கொடுப்பதற்காக இவர்களுடைய சர்வீஸ் இருந்திருக்கிறது. ஒரு கம்பெனி, ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவிலிருந்து ஒரு டீல் செய்ய ஆசைப்பட்டது என்றால் அவர்கள் நேரடியாக அரசாங்கத்தில் வரமாட்டார்கள். இது போன்ற கன்சல்டன்ட், ஸோ கால்ட் கன்சல்டன்ட் ஹூ ஆர் ஆக்சுவலி புரோக்கர்ஸ், அவர்களை போய் சந்திப்பார்கள். இந்த நாட்டுடைய செக்யூரிட்டி வெறும் 3 லட்சத்தில் விற்கப்படுகிறது. அதுதான் உண்மை. 30-40% கமிஷனை வாங்கி கொண்டு இந்த நபர்கள், இவர்களுடைய மோட் ஆஃப் ஆப்பரண்டியை பாருங்கள். ஃபாரின் கம்பெனி வாண்ட்ஸ் டு செல் தேர் வெப்பன் இன் இண்டியா, ஓகே, வி வில் ஹெல்ப் யூ. 2வது, it does not go directly to the government. Who? Consultant will say, I will finish the deal. எப்படி? The consultant, so-called broker, they get in touch with these sort of people. அவர்களுடைய வேலை இது போன்ற அதிகாரிகளை தேடி கண்டுபிடிப்பது, அவர்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த ஒட்டுமொத்த டீலில் ஒரு 30% கமிஷனை அடித்துக் கொள்வது. பிரைப் எவ்வளோ ரூபாய்? அது எது வேணாலும் இருக்கலாம். 3 லட்சம், 4 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 10 கோடி, எது வேணாலும் இருக்கலாம். இதனால் நாட்டுக்கு என்ன நஷ்டம், நாட்டுக்கு என்ன லாபம்? நாட்டுக்கு எந்த விதமான பொருட்கள் கிடைக்கிறது? நாட்டிற்கு ஒரு சீப்பான பொருள் கிடைக்கிறதா, அதாவது குறைந்த விலைக்கு கிடைக்கிறதா? கிடையாது. நாட்டிற்கு நல்ல தரமான பொருள் கிடைக்கிறதா? அதுவும் கிடையாது. சரி, நேரத்தில் டெலிவரி கிடைத்து விடுகிறதா? அதுவும் கிடையாது. என்ன கிடைக்கிறது? நாட்டிற்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கிறது. நாட்டிற்கு வேறு எதுவுமே கிடைப்பதில்லை. கமிஷனுக்காக வேலை பார்க்கக்கூடிய இது போன்ற அதிகாரிகள், அவர்களுடைய அக்கவுண்ட்ஸ், சேவிங்ஸ் அதுதான் அதிகரிக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, கர்னல் சர்மா டெல்லியில் எந்த நேரத்தில் ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு இந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை எண்ணி கொண்டிருந்தாரோ, அதே நேரத்தில் சியாச்சின் கிளேசியர் 21,000 அடி உயரத்தில், அங்கே டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்தீர்களா -40 to 50 டிகிரி செல்சியஸ், 23 வயதான ஒரு இளைஞர், ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த இந்த புதிய திட்டம் அக்னிவீர், 4 வருஷத்துக்கு தானே அவருக்கு கேரண்டி, அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, நோ பென்ஷன், நத்திங். அந்த ஸ்கீமை நம்பி ராஜஸ்தானிலிருந்து சியாச்சில் கிளேஷியரில் பாதுகாப்பிற்காக இருந்த அந்த சிறுவன், இந்த இளைஞர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். எப்படி? பாகிஸ்தான் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா பாகிஸ்தானுடைய அட்டாக் நடக்கும், அதை
பாதுகாக்கணும், அந்த எல்லையை பாதுகாக்கணும். இவருடைய சம்பளம் எவ்வளோ? வெறும் 30,000 40,000 ரூபாய். 30,000-40,000 ரூபாயை வச்சுக்கொண்டு இந்த நாட்டு பாதுகாப்பிற்காக தன்னோட உயிரை கொடுக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், இந்த இராணுவ வீரர்கள், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த ஆயுதத்திற்கான கையெழுத்து இது போன்ற ஸ்கேமர்ஸ், இது போன்ற பணத்திற்கு ஆசைப்பட்ட நபர்கள் கையில் இருக்கிறது. லஞ்சத்திற்கு ஆசைப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். கல்வான் வேலி ஞாபகத்தில் இருக்கா? லத்தாக்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆஃப் நடந்தது, சைனா இந்தியா. கையில் இருந்த ஆயுதங்கள் ஜாம் ஆயிடுச்சு, சரியான நேரத்தில் வேலை பார்க்கவில்லை. இது போன்ற டீல்ஸ்கள் வழியாக தான் அதுவும் நடக்கிறது. கர்னல் ஷர்மா இவரும் ஒரு காலகட்டத்தில் யூனிஃபார்ம் போட்டு இதே போன்ற பார்டர்களில் தான் இருந்திருப்பார். அன்னைக்கு அவர் எடுத்த சபதங்கள் இன்றைக்கி என்ன ஆனது என்று தெரியவில்லை. சிபிஐ இந்த நபரை கைது செய்து இந்த நபர் மீது வழக்குகளை பதிவிட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு கேள்வி, 2,36,00,000 ரூபாய் பிடிபட்டிருக்கிறது. இந்த பணத்தை பற்றி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதற்காக கண்டுகொள்ளவில்லை? எப்படி இந்த நபருடைய வீட்டில் சிபிஐ ரேட் போடப்படும் போது சிபிஐக்கு வந்த அந்த என்கொயரி எங்கேருந்து வந்தது? இந்த அனைத்து கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இது போன்ற எத்தனை டீல்ஸ்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள், அதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த 2.25 கோடி ரூபாய், 2,36,00,000 ரூபாய், இது ஒரு டீலில் சேர்க்கப்பட்ட பணம் அல்ல, இது ரொக்க பணம் மட்டும்தான். அப்போ எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், எவ்வளோ நிலங்களை வாங்கி போட்டிருப்பார், அதெல்லாம். அப்போ அந்த விசாரணை எங்கே? அந்த விசாரணைக்கான தீர்ப்பு என்னவாக இருக்கும்? இன்னும் எத்தனை பேர் இன்வால்வ் ஆகியிருக்கிறார்கள்? எவ்வளோ பெரிய டீலாக இது இருக்கும் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நபர் வேலை பார்க்கக்கூடிய இடம் என்ன? ரஃபால் டீல் போன்ற பெரிய பெரிய டீல்ஸ்கள் சைன் செய்யக்கூடிய அந்த இடம், நேவிக்காக நம் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்களை வாங்கக்கூடிய அந்த இடம். அதாவது இந்த டீல்ஸ் எல்லாம் சாதாரணமான டீல்ஸ்கள் கிடையாது. ஆனால் இது போன்ற அதிகாரிகளை உள்வைத்து இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் விங் கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய பிரான்ச் மிகவும் சென்சிட்டிவான ஒரு இடம், ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் வெப்பன்ஸ்கள் வாங்கக்கூடிய இடம், இந்தியாவுடைய மிசைல்ஸ்களை விற்கக்கூடிய இடம். இந்த இடத்தை எவ்வளோ பாதுகாப்பாக, எவ்வளோ ஸ்க்ரூட்னியுடன் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன செய்கிறது? இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோடைய பொறுப்பாக இல்லையா? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்த தகவலை கொடுக்கவில்லை. சிபிஐ இந்த தகவலை சேகரிக்கவில்லை. யாரோ ஒரு நபர் ஃபோன் செய்து இந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள். ஹோம் மினிஸ்ட்ரி, இந்த நாட்டு எல்லைகளுடைய பாதுகாப்பிற்கான பொறுப்பு ஹோம் மினிஸ்ட்ரி வழியாக இந்த இன்ஃபர்மேஷன் வரவில்லை. இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபெயில் ஆகிவிட்டது. யாரோ ஒரு நபர் இந்த தகவலை கொடுக்கவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். வெளிவந்த பணம் வெறும் 2,36,00,000 என்று தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் இது 6 லட்சம் கோடி ரூபாய் பிறளக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட். 6 lakh crore இந்தியாவுடைய டிஃபென்ஸ் டீல். 14 லட்சம் சோல்ஜர்ஸ்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அவர்களுடைய யூனிஃபார்ம், அவர்களுக்கு போகக்கூடிய சாப்பாடு அனைத்துமே ஒரு மிகப்பெரிய பணம் பிறளக்கூடிய இடம். ஒரு சிறிய டீலாக இருந்தாலும் அது பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான டீலாக தான் இருக்கும். அப்போது அந்த மாதிரியான இடத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல், எந்த விதமான செக்கும் இல்லாமல், ஒரு சில அதிகாரிகள் கையில் அனைத்து அதிகாரத்தையுமே கொடுத்து விட்டு எந்த விதமான பாதுகாப்புகளை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள்? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் இதுவரை கொடுக்கவில்லை. வினோத் மற்றும் கர்னல் தீபக் சர்மாவை கைது செய்திருக்கிறார்கள். போலீஸ் இப்போ விசாரித்து வருகிறார்களா? சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் வெளிவந்த பல விஷயங்களை இப்போ பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள், வெளிவிடவில்லை. இதே போன்றுதான் ஒரு நீதிபதி வீட்டில் 15 கோடி ரூபாய் ரொக்க பணம் எரிஞ்சு சாம்பலாக கடற்கரை பார்த்தீர்கள். இதுவரை அந்த நபர் பதவி விலகவில்லை. அந்த நபர் மீது எந்த ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. அந்த நபர் பதிலும் கொடுக்கவில்லை. எப்படி 15 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட வந்தது என்று. இப்போது தீபக் சர்மா, இவர் வீட்டில் 2,36,00,000. திஸ் இஸ் வாட் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் டுடே. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.